உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உறவுகளே, ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. சரி, சின்னதாக இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாமுன்னு தான். ஏன் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்போவுமே வீடியோ போடுற நேரம்லாம் என்னத்தை பேசுன்னு தெரியலையேன்னு. அதான் ஏதாவது ஒன்றத்தை பேசியிருந்தீங்கல்ல. கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு 500 1000 ரூபாய்க்கு வாங்கினா பாரு. உங்கள் கடைக்கு வரவங்களாம் 500 1000 வாங்கணும்னா அவங்க பாக்கெட்டில் காசு இருக்கணும்னு நீங்கள் சொல்லுது தெரியுது. சரி, மக்கள் கையிலையும் காசு இல்லை. எல்லா ஸ்கூலுக்குள்ளும் திறந்து ஃபீஸு கட்டி எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நாளே என் பிள்ளையில கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சு போட்டாச்சு. ஃபீஸெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது. படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கும். அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலுன்னு இருக்கா, எல்லா ஸ்கூல்லையும் படிக்கட்டும். நம்மளால் எதில் படிக்க வைக்க முடியுதோ அதில் படிக்க வச்சுக்கிறோம். அதனால் உரல் மிட்டாய் இல்லை அப்படி வரீங்களா? வாய் நம்மன்னு இருக்கு. என்னத்தடா திம்போம்னு. அதான் ஒரு உரல் மிட்டாய் சாப்பிடலாம்னு வாங்க. நீ கூட சாப்பிடுவாங்க. பேர் உரல் மிட்டாயா? புளியா இருக்கிறதுனால உரல் மிட்டாயோ? கஸ்டமர் இப்போ வந்துட மாட்டாங்களா, அப்போ வந்துட மாட்டாங்களான்னு பார்த்து கண்ணுலாம் வலிச்சுதான் மிச்சம். கஸ்டமர் வந்தாலும் ஏதாவது திங்காமல் இருக்கலாம். கஸ்டமர் வரலன்னா ஏதாவது திங்கணும்னு தோணுது. தின்னு கடையில் இருக்கிற பொருள் நானே தின்னு தீத்துருவணும்னு பயமாக இருக்குது. தின்னு உடம்பெல்லாம் ஏறி போய் கிடக்கு. அதை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போனாலும் குறைய மாட்டேங்கி. சரி, வாழ்க்கையில் என்னதை கொண்டு போகிறோம். தின்னு சந்தோஷமாக இருந்துட்டு போய் சேர வேண்டியதான். சரி, திங்காமல் இருந்தாலும் உடம்பு போடாமல் இருக்க போதா? எதை தின்னாலும் உடம்பு போடுது. இல்லை 7 ஆப்ரேஷன் வேற பண்ணிட்டு என்ன செய்ய? இந்த முட்டாயை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு தின்னா டேஸ்ட்டாக இருக்குது. உறவுல மடக்குன்னு தின்னோம்னா பல்லுலாம் கூசுது. அதெல்லாம் முனிப்பல்லில் கடிச்சு சும்மி முழுங்கிடுது. வேற ஒன்றும் இல்லை. எல்லா மக்களும் பார்த்து பத்திரமா இருங்க. மூக்குக்கு நேராக வச்சு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். மூக்கெல்லாம் தெரியுது. எப்படி இருப்பான்? எப்படி பார்த்தா உச்சி தலையெல்லாம் குழியா தெரியுது. எப்படித்தான் வீடியோ எடுக்குது கையில் வச்சுக்கிட்டே? சரி, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் என் கூட சாப்பிடுவாங்க. மதியானம் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. என் வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்காரு, வேலைக்கு போயிருக்காரு. அவர் வந்தோடனே வீட்டில் போய் சாப்பிட்ணும். வேறு ஒன்றும் இல்லை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் ஏதாவது ஒரு மெசேஜை பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு 4 சேனல் இருக்குன்னு தெரியுங்களா? யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிங்க. சரி, வேறு ஒன்றும் இல்லை. வச்சுட்டுமா? நாளைக்கு வேறு வீடியோவோட சந்திப்போம். போயிட்டு வரேன். See you.